My dear students, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Today, we are going to analyze the topic Ulysses, the poem part. It is a wonderful poem written by Alfred Tennyson, which reveals the theme about we should not be a lazy in future. Even though we are in the age, at the age of 70, we should not be lazy. We should seek some adventure till the life end. It is the main theme of the poem. Alfred Tennyson wrote this poem as monologue of a king. Monologue, which means a dramatic monologue. Dramatic monologue, which means a soliloquy, a person who is speaking lonely. That is the monologue. Before we are going to analyze the topic Ulysses, just we have to analyze the part about the author. The author introduction is very important before we are going to analyze the poem topic. Alfred Tennyson, first Baron Tennyson, was born in 6th August 1809 and died in October 6, 1892. அதாவது ஆல்ஃப்ரெட் டென்னிசன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரன் டென்னிசன். பேரன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரன். பேரன் பேரன் விச் மீன்ஸ் ரிச். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரனாக பிறக்கிறாரு, பேரன் டென்னிசன் அப்படிங்கிறவருக்கு. அப்போ எப்போ பிறக்கிறாருன்னா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1809 வருஷம் பிறக்கிறார். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 1892 வருஷம் இறந்துறார். வாஸ் எ பிரிட்டிஷ் poet. அவர் வந்து இங்கிலாந்து poet. He was the poet laureate. அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, poet laureate. laureateனா அதாவது போயம் எழுதுகிறவங்களே எக்ஸ்பர்ட். லாரெட்னா அவர் போயம் எழுதுகிறவங்களே பெஸ்ட்டு போயட் ரைட்டருக்கு பேர் தான் போயட் லாரெட் அப்படிங்கிற பட்டம் அவர் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்து ரைட்டர்லேயே போயம் எழுதுறதுல பெஸ்ட் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவர் தான் சொல்லுவாங்க. அது பிரிட்டன் ரைட்டர் ஆகிறார். அண்டு அயர்லாண்டு, இங்கிலாந்துலேயும் அயர்லாண்ட்லேயும் 2 நாட்டிலையும் சேர்ந்து இவர் தான் ஒரு பெஸ்ட்டு போயட் லாரெட்டாக இருந்திருந்தார் அந்த காலத்தில். டியூரிங் மச் ஆஃப் குயின் விக்டோரியாஸ் ரெயின்னா எழுச்சி, குயின் விக்டோரியாவுடைய எழுச்சி காலகட்டத்தில் அவர் வந்து போயட் லாரெட்டுங்கிற பட்டம் அவர் வாங்கி அவர் இருந்திருக்கார். அண்ட் ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பிரிட்டிஷ் போயட்ஸ். அதுக்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் போயட்ஸில் பாப்புலர் போயட்டாகவும் இருந்திருக்கார். டென்னிசன் எக்ஸல்டு அட் பென்னிங் ஷார்ட் லிரிக்ஸ். டென்னிசன் வந்து எக்ஸல்டு அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். அவர் பென்னிங்னா அவருடைய எழுத்துக்கள் இது வரைக்கும் நீண்டு போகுதுன்னா, ஷார்ட் லிரிக்ஸ்னால் சின்ன போயம், அழகான கவிதைகள், சிறு கவிதைகள். சச் ஆஸ் பிரேக் 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 அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான லிரிக்ஸ் அதை எழுதியிருக்கார். த சார்ஜ் ஆஃப் லைட் பிரிகேட் அப்படிங்கிற டைட்டிலில் லிரிக்ஸ் எழுதியிருக்கார். அப்புறம் டியர்ஸ் ஐடில் டியர்ஸ் அப்படிங்கிற லிரிக்ஸ் எழுதியிருக்கார். அண்டு கிராசிங் த பார் அப்படிங்கிற லிரிக்ஸ். இதெல்லாம் வந்து அவர் எழுதின ரொம்ப பாப்புலரான லிரிக்ஸ். ஹீ ரோட் வெர்சஸ்னா செயல். லிரிக்ஸுக்கும் வெர்சஸ்க்கு என்ன வித்தியாசம்? லிரிக்ஸ் அப்படின்னா பாடல் வரிகள், ரிதம் பேட்டர்ன், எதுகை மோனையெல்லாம் கரெக்டாக இருக்கும். வெர்சஸ் என்ன இருக்கும்? செயல் வடிவத்தில் அங்கங்கே இருக்கும். செயல் வடிவத்தில் அங்கங்கே ரிதம் பேட்டர்ன் தான் அது வந்து வெர்சஸ். பட் அதில் ஏதோ ஒரு தீம் வந்து லாங் நெரேட்டிவாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து வெர்சஸ்க்கும் லிரிக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் வெர்சஸ் எழுதியிருக்கார் ஆன் எ கிளாசிக்கல் மித்தாலஜி சச் அஸ் யுலிசஸ். இப்போ நாம் பார்க்க போகிற போயம் அதுதான். யுலிசஸ் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கக்கூடியது எல்லாமே வெர்சஸ் செயல் டைப்பில். அது வந்து பிளாங்க் வெர்ஸில் எழுதியிருப்பார். பிளாங்க் வெர்ஸ் அப்படின்னா அங்கேருந்து நான் பின்னாடி நான் சொல்கிறேன்.
ஐடில்ஸ் ஆஃப் த கிங் அண்டு டித்தானஸ். ஐடில்ஸ் ஆஃப் த கிங் டித்தானஸ் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கிங் இருக்கிறாரு. யுலிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கு. அவர் வந்து ரொம்ப ஐடிலாக இருக்க அவர் விரும்பலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்நாளில் வந்து வீரதீர போராட்டம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி அட்ரஸ் பண்ணுறார் எல்லாத்துக்கும். அதை பற்றியான அந்த போயம் தான் இந்த போயம். டென்னிசன்ஸ் யூஸ் ஆஃப் த மியூசிக்கல் குவாலிட்டிஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டு எம்பசைஸ் ஹிஸ் ரிதம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இஸ் சென்சிட்டிவ். அவருடைய ரிதம் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்க்குறோம். இந்த போயம் டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போயத்தை பற்றிய ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற அதில் பார்ட்லேருந்து கவனிங்க. த போயம் யுலிசஸ் இஸ் எ ட்ராமாட்டிக் மோனோலாக். ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா மோனோலாக் மீன்ஸ் அதாவது நீண்ட நெடுமொழி. தமிழில் சொன்னோம்னா ஒரு லாங் நெரேஷன், அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தனி ஒருவர் பேசக்கூடிய நீண்ட நெடுமொழி அப்படின்னு சொல்கிறது தான் மோனோலாக். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சாலிலுக்கி. சாலிலுக்கினா தனிமையில் ஒரு விஷயத்தை அவராக பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு கேரக்டர், ட்ராமாவில் வரக்கூடிய கேரக்டர் தனிமையில் ரொம்ப ராங் நெரேட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் வந்து மோனோலாக் அப்படின்னு பேர். ஸோ இந்த யுலிசஸ் அப்படிங்கிற போயம் என்ன ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா மோனோலாக் ஸ்டைலில் எழுதப்பட்டிருக்கிறது. தட் கண்டெய்ன்ஸ் 70 லைன்ஸ் ஆஃப் blank verse. இது எத்தனை லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 லைன்ஸ். என்ன டைப் எழுதியிருக்காங்க? blank verse. blank verseனா என்ன? அதாவது ஒரே வகையான லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஆனால் எண்டில் மட்டும் ரிதம் பேட்டர்ன் இருக்காது. ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கும், பட் எண்டிங்கில் வந்து என்ன இருக்காது? ரிதம் பேட்டர்ன்லாம் இருக்காது. ஸ்டைல், அதாவது எண்டிங்கில் வந்து அந்த ஒரே மாதிரியான எதுகை மோனைலாம் சொல்லுவோம் பார்த்தியா, அந்த எண்டிங் லைனில் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் வந்து blank verse அப்படின்னு பேர். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். யுலிசஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா கேதர்ஸ் ஹிஸ் மென் டுகெதர் டு ப்ரிப்பேர் ஃபார் ஜேர்னி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லப்பட்ட தீம் என்னென்னா, ஒரு கிங் இருக்கிறார், அவருக்கு பேர் யுலிசஸ். அவர் வந்து எந்த நாட்டோட கிங்னா இத்தாக்கா அப்படிங்கிற நாட்டோட கிங்கு. அவர் வந்து இந்த அந்த ட்ரோஜன் வார்ஸில் பார்த்தீங்கன்னா போயிட்டு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டார். இப்போ வீட்டில் அவர் இருக்கிறார், அவரால் சும்மா இருக்க முடியல. அவருக்கு வந்து இப்போ வயசாகி போயிடுச்சு. இருந்தாலும் தன்னுடைய இந்த சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்றார். இனிமேல் வந்து நாம் இருக்கிறது காலம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்துலேயும் நம்ம வேஸ்ட்டாக வீட்லேயே உட்கார்ந்துக்கிட்டு அடுப்பங்கரை உட்காந்துட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. வா, நாம் இருக்கிற மீதி காலத்தையும் நாமெல்லாம் போய் வீரதீர செயல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் கடைசி எல்லை எங்கே இருக்குதோ அது வரைக்கும் நாம் போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம அந்த வீரதீர செயலெலாம் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சோல்ஜர்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறார், கூப்பிட்றார். அதுதான் இந்த போயத்தோட தீம். ஸோ மனுஷன் அப்படிங்கிறவன் கடைசி வரைக்கும் அந்த கடைசி பூமியோட கடைசி எல்லை வரைக்கும் தொடர்றதுக்கு உண்டான முயற்சியை கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட தீம். இப்போ லைன்ஸ் வாங்க. யுலிசஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா கேதர்ஸ் ஹிஸ் மென். கேதர்ஸ் இங்கே மென் அப்படின்னா அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த வாரில் ஒர்க் பண்ண அந்த சோல்ஜர்ஸை வந்து கூப்பிட்றார். டுகெதர், வாங்க ஒன்றா போகலாம்னு சொல்லி கூப்பிட்றார். டு ப்ரிப்பேர் ஃபார் ஜேர்னி, வீரதீர பயணம் மேற்கொள்வோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். அண்டு எக்ஸார்ட்ஸ்னா தூண்டுகிறார். நாட் டு வேஸ்ட் தட் டைம் லெஃப்ட் ஆன் எர்த். இதுக்கு மேலேயும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தையும் கொஞ்ச நாட்களையும் இனிமேல் வந்து நாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க நாம் போய் பயணம் போவோம், வீரதீர செயல் செய்வோம், இந்த கடைசி எல்லையாக இருக்கக்கூடிய அது வரைக்கும் நம்ம தொட்டு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்றார். யுலிசஸ் ஹேஸ் க்ரோன் ஓல்டு. யுலிசஸ் வந்து இப்போ ரொம்ப வயதாகி போயிடுச்சு. ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு மெனி அட்வென்ச்சர்ஸ் அட் த பேட்டில் ஆஃப் ட்ராய். ஏற்கனவே ட்ராய் அப்படிங்கிற வாரில் வந்து பெரிய அட்வென்ச்சர்ஸ்லாம் செஞ்சுருக்கிறார்.
அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வெற்றி வாகையோட இப்போ வந்து இத்தாக்கா நாட்டில் இருக்கிறார். இருந்தாலும் அவருக்கு வந்து அவர் வாழ்க்கை வந்து முழுமையை அடைஞ்சுதான் அவர் நினைக்கல. இன்னமும் இதுக்கு மேலேயும் வந்து இருக்கிற கொஞ்ச நாட்களையும் வீரதீர செயல் செஞ்சே நம்ம மீதிக்கிற வாழ்க்கையும் கழிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருடைய ஃபெலோமேன் கூட இருந்த அந்த சோல்ஜர்ஸ்லாம் இப்போ கூப்பிட்றார். ஸோ இந்த பேட்டில் ட்ராயில் அவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர், போர் வீரர், அதில் ஜெயிச்சவர். அவரால் சும்மா இருக்க முடியல. திரும்பவும் அந்த மென் சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க போகலாம், பயணம் போகலாம், இதுக்கு மேலே இந்த நாட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். அட்வென்ச்சர்ஸ் அட் த பேட்டில் ஆஃப் ட்ராய் அண்ட் இன் த சீஸ். ஏற்கனவே இப்போ கடல் பயணத்துலேயும் ட்ராயிலையும் வெற்றி கொண்ட ஒரு மாபெரும் வீரர் அவர். அவரால் வந்து அவர் வீட்டில் இப்போ சும்மா இருக்க முடியல. அதனால் வந்து சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்றாரு, வாங்க நாம் போயிட்டு வீரதீர செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். ஆக்சுவலாக இந்த போயம் எதுக்காக அது எழுதப்பட்டது அப்படின்னா, நீங்கள் ஒரு சினிமா கூட இருக்குது, ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற ஒரு மூவி. அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற மூவியில் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராய் அப்படிங்கிற சிட்டியிலேருந்து இந்த ஹெலன்கிற ஒரு அழகான பொண்ணை கடத்திட்டு போயிடுவான் பக்கத்து நாட்டு கிங்கு. அந்த ஹெலன் அப்படிங்கிற பொண்ணு மீட்டுட்டு வர்றதுக்காக பல வருஷம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஏறக்குறைய லாங் இயர்ஸ், எக்ஸாக்டாக வந்து இயர்ஸ் என்னங்கிறது நம்ம பின்னாடி மென்ஷன் பண்ணுறோம். ரொம்ப லாங் இயர்ஸ், ரொம்ப இயர்ஸ் வந்து சண்டை போட்டு அந்த பொண்ணு வந்து மீட்டுட்டு வரக்கூடிய கதை தான் இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியில் இருக்கும். அந்த ஹெலனை வந்து மீட்டுட்டு வர்றாங்க, பெரிய வெற்றி. அந்த வெற்றி பெற்ற பின்னாடி இப்போ வந்து வீட்டில் இருக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் அவங்களுடைய ஃபெல்லோ சோல்ஜர்ஸ் மென்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம போயிட்டு நாம் இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். ஆஃப்டர் ரிட்டர்னிங் த இத்தாக்கா, அதாவது இந்த ஹெலனை கூட்டிகிட்டு வர்றாங்க, இத்தாக்காவுக்கு வந்துடுறாரு. ஹி டெசைட்ஸ் டு எம்பார்க் அப்பான் ஹிஸ் நெக்ஸ்ட் வயாஜ். எம்பார்க்குன்னா ஃபிக்ஸ் பண்ணுறார், அடுத்த வயாஜ் அப்படின்னா கப்பல் பயணம், அடுத்த கப்பல் பயணம் போகிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார். ஹிஸ் இன்குசிட்டிவ் ஸ்பிரிட், இன்குசிட்டிவ் அப்படின்னா தீராத ஆசை, ஸ்பிரிட்னா எண்ணம், வேட்கை. இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார்வர்டு டு மோர் அண்ட் மோர் ஆஃப் சச் அட்வென்ச்சர்ஸ். எப்பொழுதுமே அவருடைய எண்ணமானது தீராத அந்த ஆசையானது அட்வென்ச்சர்ஸ் செய்கிறதுலையே, மிகப்பெரிய சாகசம் செய்கிறதுலையே அவருடைய மனதானது போராடி கொண்டிருக்கிறது. த போயம் கேன் பி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இந்த போயத்தை வந்து, இந்த யுலிசஸ் அப்படிங்கிற போயத்தை வந்து 3 பார்ட்ஸாக நம்ம பிரிப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து த தர்ஸ்ட் ஆஃப் அட்வென்ச்சர். தர்ஸ்ட் அப்படின்னா தாகம், வேட்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் அட்வென்ச்சர், அட்வென்ச்சர்னா வீரதீர செயலுக்காக ஏங்கிறது, தீராத தாகம் கொண்டு ஏக்கத்தில் போகிறது அப்படிங்கிற பார்ட் வந்து ஃபஸ்ட் பார்ட், த தர்ஸ்ட் ஆஃப் அட்வென்ச்சர். வீரதீர செயலுக்கு செய்வதற்காக ஏற்படக்கூடிய அந்த தாகம், அது ஃபஸ்ட் பார்ட்டு. விச் டஸ் நாட் அலோ யுலிசஸ் டு ரிமைன் இன் ஹிஸ் கிங்டம் ஆஸ் எ மியர் ரூலர். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்ல வருது, விச் டஸ் நாட் அலோ யுலிசஸ். அந்த யுலிசஸ் வந்து அவனை இருப்பு கொள்ள வைக்கல. டு ரிமைன் ஹிஸ் கிங்டம், அவன் இருக்கிற நாட்டிலேயே கிங்டம், அவனுடைய பேரரசில் அவனுடைய இன்னமும் கிங்காக இருந்துக்கிட்டு இருக்க அவன் விருப்பப்படல. ஆஸ் எ மியர் ரூலர். மியர் ரூலர்னால் ஒரு சாதாரண ஆட்சியாளனா மக்களுக்கு நீதி சொல்லிக்கிட்டு சும்மா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ரூலராக இருக்க அவர் விரும்பலை. இதுதான் அந்த ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது, யுலிசஸ் ஹேண்ட்லிங் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிஸ் டெலிமாச்சஸ், டு ஹிஸ் சன் டெலிமாச்சஸ். ரெண்டாவது பார்ட் இந்த போயத்தில் தனக்கு இருக்கக்கூடிய கிங்டம், அரசாட்சியை வந்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்குற மாதிரி, தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறதுக்காக சில டைலாக்லாம் பேசுவார். அந்த டைலாக்ஸ் தான் வந்து இந்த போயத்தோட செகண்ட் பார்ட். வித் டோட்டல் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிஸ் அபிலிட்டிஸ். இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மகனே உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நான் எப்படி ஆட்சி செய்தனோ அதே மாதிரி ஆட்சியை நீயும் செய்வாய். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய காட்டு மிராண்டிகளை திருத்தக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்குது. அதனால் இந்த ஆட்சியை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு பேசக்கூடிய இந்த பேச்சு தான், அந்த மோனோலாக் தான் இந்த செகண்ட் பார்ட், இந்த போயத்தோட செகண்ட் பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து தேர்ட் பார்ட், இந்த போயத்தோட தேர்ட் பார்ட் என்ன சொல்ல வருதுன்னா, யுலிசஸ் clarion call to his soldiers.
தன்னுடைய சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்றார், அர்ஜிங் them டு வென்ச்சூர் இன்டு unknown lands. இந்த மனிதர்கள் போக முடியாத இந்த உலகத்தில் நாம் பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய சோல்ஜர்ஸை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறார், பேசுகிறார். அதுதான் இந்த போயத்தோட 3வது பார்ட்டாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே அவர் லைனுக்கு வாங்க. ரீட் த போயம் யுலிசஸ் பை ஆல்ஃப்ரெட் லார்டு டென்னிசன். இந்த யுலிசஸ் அப்படிங்கிற போயம் யாரால் எழுதப்பட்டதுன்னா ஆல்ஃப்ரெடு லார்டு டென்னிசன் அப்படிங்கிறவங்களால் எழுதப்பட்டது. விச் ஸ்பீக்ஸ், அதை எதை பற்றி பேசுதுன்னா இந்த போயம் ஆஃப் த அன்கொன்ச்சபிள் தர்ஸ்ட். அன்கொன்ச்சபிள் என்னது? தீராத தாகம். அன்கொன்ச்சபிள்னா அடக்க முடியாத தாகம், தீர்க்க முடியாத தாகம். எது மேலே? ஆஃப் த கிரீக் ஹீரோ. யார் இந்த இடத்துல கிரீக் ஹீரோ? யுலிசஸ் இஸ் த கிரீக் ஹீரோ. அந்த யுலிசஸ் அப்படிங்கிற கிரீக் ஹீரோவால் பேசப்படுற மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு வந்து என்ன தாகம்? இந்த பிரயாணத்தின் மேல் தீர்க்காத தாகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிரயாணம் செய்யணும், அட்வென்ச்சர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சுற்றிட்டு இருக்கார். அதை பற்றி தான் இந்த போயம் பேசுது. ஃபார் ட்ராவல் அண்டு எக்ஸ்ப்ளரேஷன். எக்ஸ்ப்ளரேஷனாக தேடுறது, ஊடுருவுறது. அன்னோன் லேண்ட்ஸ் உள்ள ஊடுருவி போகிறது. இந்த உலகத்தில் சென்றடைய முடியாத இடத்துக்கெல்லாம் போய் சென்றடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேடிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இந்த கிரீக் ஹீரோவோட ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன், அவனுடைய ஆசையை பற்றி தான் இந்த போயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப் நியூ விஸ்டாஸ். நியூ விஸ்டாஸ் அப்படின்னா புதிய புதிய நபர்களை தேடி, புதிய புதிய இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கெல்லாம் பிரவேசிக்கிறது. அதுதான் வந்து அவருடைய ஆசையாக இந்த போயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அன்டில் டெத், அது எது வரைக்கும்? டெத்து வரைக்கும் அவர் வந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த போயத்தில் சொல்லப்பட்ட அந்த முக்கியமான கான்செப்ட். வுட் ஓவர் பவர் ஹிம். அவனை டெத்து வந்து ஆட்கொள்கிற வரைக்கும், ஆக்குபை பண்ணுற வரைக்கும் அவன் வந்து வாழ்நாள் முழுக்க அவன் வந்து சாகசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா லைன்ஸாக வந்து இப்போ வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். யார்? யுலிசஸ் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு வந்து, அவன் கூட ஒர்க் பண்ண சோல்ஜர்ஸுக்கு வந்து இப்போ வந்து அவர் பேசுகிறார். லைன்ஸ் கவனிங்க. இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் an idle king அப்படிங்கிறார். லிட்டில் ப்ராஃபிட், என்ன பிரயோஜனம்? சின்ன பிரயோஜனம் கூட. லிட்டில்னா இந்த இடத்துல வந்து யூஸ்லெஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து லிட்டில் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தட் an idle king. ஐடில்னா சோம்பேறி, கிங்னா அரசன். இப்போ இந்த லைனோட மீனிங் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலற்ற மன்னனாக இருப்பதில் பயன் ஏதும் இல்லை. அவர் ஏன் தன்னை வந்து செயலற்ற மன்னன் அப்படின்னு சொல்கிறார்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த கிரீக் ஹீரோ, ஹீ இஸ் த கிரேட் வாரியர். அவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரன், அவர் மிகப்பெரிய வந்து கிங்கு, அவர் மிகப்பெரிய தேடுதல் வேட்கை கொண்ட மனம் உடைய ஒரு மனிதன். அவன் போயிட்டு ஒரு நாட்டில் கிங்காக இருந்துக்கிட்டு, வா நீ இந்த தப்பு செஞ்சுட்ட, உனக்கு இதுதான் தண்டனை, நீ இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்ட, உனக்கு இதுதான் தண்டனை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீதி சொல்கிறது வந்து அது ஒரு சாதாரண கிங் செய்யக்கூடிய வேலை. அது எந்த மாதிரியான கிங்கு? ஐடில் கிங், சோம்பேறி மன்னனாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய வேலை தான் அது. ஆனால் நான் அந்த மாதிரியான ஆட்சியாளன் அல்ல. நான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், என்னுடைய ஆயுஸ் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தினுடைய எண்ட் ஆஃப் த பார்ட் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் நான் போய் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், புதிய புதிய வாழ்க்கை முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என் வாழ்நாள் முழுக்க நான் வந்து அட்வென்ச்சராக, த கிரேட்டஸ்ட் வாரியராகவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? இந்த லைனை யூஸ் பண்ணுறார். இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ். இது என்ன ப்ராஃபிட்டு? லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் அண்ட் ஐடில் கிங். ஒரு சோம்பேறி ராஜாவாக இருந்துக்கிட்டு, லிட்டில் ப்ராஃபிட்ஸ்னால் இந்த இடத்துல எந்த பிரயோஜனம்? லிட்டில் அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னா, லிட்டில்னா யூஸ்லெஸ்னு அர்த்தம். லிட்டில் மீன்ஸ் யூஸ்லெஸ். லிட்டில் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ்னால் பயன், லிட்டில் ப்ராஃபிட்ஸ்னால் பயன் இல்லைன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ யூஸ் தட் அன் ஐடில் கிங். அதான் மீனிங். ஒரு ஐடில் சோம்பேறி அரசனாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவது இல்லை. சரியாக சொன்னோம்னா, ஒரு செயலற்ற மன்னனாக இருப்பதில் பயன் ஏதும் இல்லை. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். அடுத்து செகண்ட் லைன் பாருங்கள். பை தி ஸ்டில் ஹெர்த். ஹெர்த் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு. ஸ்டில் ஹெர்த் அப்படின்னா, ஸ்டில்னா அதாவது அசைவில்லாமல் இருக்கிறது. ஸ்டில்லோட சரியான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஷன்லெஸ் அப்படின்னு மீனிங் எழுதிக்காங்க. ஸ்டில்னா மோஷன்லெஸ், அதாவது அசைவில்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டில்.
ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் எடுங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரே ஒரு ஸ்டில் என்ன பார்த்து எடுப்போம் அப்படின்னா, ஸ்டில் அப்படிங்கிறோட மீனிங் என்ன அப்படின்னா, அப்படிங்கிறதோடைய மீனிங் வந்து அதாவது நாம் அப்படி எடுத்த உடனே அது வந்து மோஷன்லெஸ்ஸாக மாறிடும், அந்த பிக்சர் அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டில். அப்போ அசைவு இல்லாமல் அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்டில். ஸோ பை தி ஸ்டில் எர்த், இந்த அசைவற்ற ஹெர்த்துன்னா இந்த இடத்துல வந்து கால்டன் அடுப்பு, ஹெர்த்துன்னா அடுப்பு, இந்த அசைவில்லாத இந்த அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, இது எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, அதாவது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் மெரி மேக்கிங் அப்படிங்கிறலாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஈவினிங் வரைக்கும் யாருக்காவது தண்டனை கொடுப்பாங்க, ஏதாவது வந்து வேட்டையாடுவாங்க. நைட் ஆகிட்டுனா என்ன பண்ணுவாங்க, தூங்க போவாங்க. விடிய காலில் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு குளிர் காலத்தில் அடுப்பு பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க. ஸோ இந்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்னால் வந்து அடுப்பங்கரையே கதியாக கிடக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், ஹோம் மேக்கர்ஸ் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை வந்து அந்த அடுப்பங்கரையே கதியாக இருக்கிற அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டில் ஹெர்த்துன்னா இந்த அசைவற்ற அடுப்பங்கரை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் குளிர் காஞ்சிக்கிட்டு நான் இவங்களுக்கு வந்து நீதி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னனாக நான் இருக்க விரும்பலை அப்படின்னு யார் சொல்கிறார், யுலிசஸ் சொல்கிறார். பை தி ஸ்டில் ஹெர்த், இந்த அசைவற்ற அடுப்பங்கரை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அமங் திஸ் பேரன் கிராக்ஸ், பேரன் கிராக்ஸ்னா சிஆர்ஏஜிஎஸ், கிராக்ஸ்னா பாறை, பேரன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத, பேரன் அப்படின்னா என்ன சொல்கிறது, பேரன் மீன்ஸ் அன்ஃபெர்டிலைஸ்டு. அதில் வந்து என்ன பண்ண முடியாது, பாறை இருக்குது, பாறையில் வந்து நாம் வந்து இது பண்ண முடியுமா, கல்டிவேஷன் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. சரியாக சொல்லணும்னா பேரன் அப்படின்னா எதற்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து பேரன் லேடின்னு சொல்லுவாங்க. குழந்தை பெற்றுக்காத லேடியை வந்து என்ன சொல்லுவாங்க, பேரன் லேடி. பேரன் லேடினா குழந்தை இல்லாத லேடி, அதுதான் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், மலடின்னு சொல்லுவோம். ஸோ பேரன் விச் மீன்ஸ் யூஸ்லெஸ், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். எந்தக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அமங் திஸ் பேரன் கிராக்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டில் எல்லாம் செல்வ செழிப்பான நாடு தான். பட் அவர் என்ன சொல்கிறார், அது எல்லாமே பாறைகள் அப்படிங்கிறார். இந்த இடத்துல இன்னொரு மீனிங் பாறைகள், பேரன் கிராக்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் சேர்த்து அவர் சொல்கிறார். அசைவற்ற எதற்கும் பிரயோஜனமில்லாத இந்த கிராக்ஸ் பாறைகளுக்கு மத்தியில் இந்த அடுப்பங்கரைக்கு பக்கத்தில் ஒரு கிங்காக உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இந்த வரப்போகிற இந்த மக்களுக்கெல்லாம் நீதி சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப், அது மட்டும் அவர் சொல்ல, இப்போ வந்து பாத குறைக்கு தன்னுடைய ஒய்ஃப் வேறு கூட சேர்த்துக்கிட்டார். ஏஜ்டு ஒய்ஃப், ஏஜ்டு ஒய்ஃப்னா என்னது, கிளவி கூட வாழ்ந்துக்கிட்டு அவருடைய ஒய்ஃப், அதாவது குயின், அந்த குயினை தான் இங்கே சொல்கிறார். மேட்ச்னா என்னது, மேட்ச்னா இந்த இடத்துல வந்து கூட இருக்கிறது. எப்போவுமே கிங் அப்படின்னா மோர் தேன் ஒன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து என்ன மீனிங்கில் சொல்கிறாருன்னு தெரியல. பட் சொல்கிறார் என்னுடைய ஒய்ஃப் ஆனவங்க இணை, இந்த இடத்துல மேட்ச்னா இணை, எனக்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த கிளவியாக இருக்கக்கூடிய குயின் கூட உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செம்மறி ஆட்டு கூட்டங்களாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு இந்த பிரயோஜனம் இல்லாத பாறைக்கு நடுவில் அடுப்பங்கரைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீதி சொல்லிக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாத கிங்காக இருக்க நான் விரும்பவில்லை. அவங்க ஒய்ஃப் என்னென்னு சொல்கிறாரு, ஏஜ்டு ஒய்ஃப் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஏஜ்டு ஒய்ஃபு கூட இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான வாழ்க்கை நான் வாழ விரும்பலை. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 for 1, குடும்பம் தான் மிகச்சிறந்த வாழ்க்கை, இப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது இந்தியன் லைஃப். பட் ஃபாரின் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் லைஃப், இது வாழ்க்கையே கிடையாது. மனிதன் இருக்கிற வரைக்கும் கடைசி காலகட்டம் வரைக்கும் அவனுடைய அட்வென்ச்சர்ஸை தேடி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து ஃபாரின் ஸ்டைல். ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டைலுக்கும் இது வந்து கொஞ்சம் கூட ஒத்து வராது. அவர் சொல்கிறார் மேட்ச்டு வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப், இந்த வயது முதிர்ந்த மனைவியுடன் இருப்பது கொஞ்சம் கூட பொருத்தமில்லாது. ஐ மெட் அண்ட் டால், ஐ மெட் அப்படின்னா அந்த சீர் இல்லாமல், அதாவது ஒழுங்கில்லாத, மெட் அப்படின்னா இந்த இடத்துல ஒழுங்கற்ற ஒரு அமைப்பே இல்லாத, அண்டு டோல் சீரற்ற சட்ட தீர்ப்புகளை பிச்சை போட்டுக்கொண்டு, இங்கே மீனிங் தான் ஐ மெட் அண்ட் டோல். டோல்னால் பிச்சை போடுறது. இந்த சீரற்ற
கொஞ்சம் கூட அமைப்பில்லாத சட்ட தீர்ப்புகளை நான் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து பிரயோஜனம் இல்லாதது. அன்ஈக்குவல் லாஸ் அப்படின்னா ஒரு ஒழுங்கில்லாத அந்த நாட்டுடைய சட்டம், அந்த நாட்டுடைய சட்டத்தை நான் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நான் தீர்வுகளை கொடுத்து கொண்டு இருப்பது என்பது அது வேஸ்ட்டு. அன்டு த சேவேஜ் ரேஸ்னால் யார்? அங்கே மக்கள் வந்து அப்படி சொல்கிறார். சேவேஜ்னா காட்டு மிராண்டிகள் அர்த்தம், ரேஸ்னா இனம். இந்த காட்டு மிராண்டி இனத்துக்கு நீதி வழங்கி கொண்டு நான் இந்த இடத்தில் குளிர் காய்ந்து கொண்டு இந்த சம்பந்தமில்லாத இந்த வயசாகி போன இந்த மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது இனியும் பிரயோஜனமில்லாதது. நான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் மிகப்பெரிய அட்வென்ச்சராக ஒரு வாரியராக நான் மாறணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட மீனிங். அடுத்தது செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்க. That horde next stanza. That hoardனா குவிக்கிறது. இந்த இடத்துல வந்து ஹோர்டோட மீனிங் என்ன? குவிக்கிறதுனா என்ன? எதை குவிக்கிறாங்க? செல்வத்தை குவிக்கிறாங்க. அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்கள பார்த்து பாருங்கள். செல்வம் குவிக்கக்கூடிய மக்கள், அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களை பற்றி இவர் சொல்கிறார். இது வந்து ஒரு ஐரணி. அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்? சாகசம், வீரம், போர் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து செல்வம் குவிக்கணும், சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். இது வாழ்க்கையே கிடையாது. தட்டுனா இங்கே வந்து அந்த மக்களை சொல்கிறார். தட்டுனா தட் பீப்புள் ஹோர்டு. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செல்வத்தை குவிக்கிறாங்க, அவ்வளோதான். தட் ஹோர்டு செல்வத்தை குவிக்கிறாங்க. அண்டு ஸ்லீப், அப்புறம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, அப்புறம் தூங்குறாங்க. அண்டு ஃபீட், அப்புறம் சாப்பிடவும் செய்கிறாங்க, அவ்வளோதான். சாப்பிட செய்கிறாங்க, தூங்குறாங்க, அப்புறம் செல்வத்தை குவிக்கிறாங்க. அண்டு நோ நாட் மீ. ஆனால் இவங்க வந்து யாரை அறிய மாட்டார்கள்? என்னை பற்றி, என்னுடைய சாகசத்தை பற்றி இவர்கள் அறிய மாட்டார்கள். அண்டு நோ நாட் மீ. அவங்களுக்கு நோன்னா தெரியும், நாட் மீன்னா என்ன தெரியாது. அவங்களுக்கு என்னை பற்றி, என்னுடைய சாகசத்தை பற்றி, என்னுடைய தீராத அந்த அட்வென்ச்சர்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயோ கடவுளே. நான் இதை விட்டுட்டு கருமா, இது இப்படி பேசுறதுக்கு பதிலாக விட்டுட்டு ஃபோன் வந்துச்சு. எவனாவது ஃபோன் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன், டென்ஷனாக இருக்கு. அப்படி தான் பண்ணுவேன். இதை வச்சுட்டு மாதிரி அதெல்லாம் மறந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்கள். இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் அன் ஐடில் கிங். அதாவது செயலற்ற மன்னனாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. பை தி ஸ்டில் ஹெர்த், இந்த அசைவற்ற அடுப்புக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அமங் திஸ் பேரன் கிராக்ஸ், இந்த பேரன்னா யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். இந்த யூஸ்லெஸ் பேரன் கிராக்ஸ்னால் பாறைகள், இந்த பிரயோஜனம் இல்லாத பாறைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டு ஒரு அசைவற்ற மன்னனாக அடுப்புங்கரை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீதி சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறார். மேட்ச் வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப், அந்த வயது முதிர்ந்த மனைவியுடன் இருந்து கொண்டு இந்த நீதி வழங்கி கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஐ மெட் அண்ட் டோல், அதாவது டோல் அப்படின்னா பிச்சை போடுறது.
அந்த ஒழுங்கில்லாத டோல் மீட்னா சட்டத்தீர்வுகள், டோல்னா பிச்சை போடுறது. அன்ஈக்குவல் லாஸ் எதை போடுறாரு? இந்த ஒழுங்கற்ற சட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு சட்டத்தை வழங்கி கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தண்டனைக்கு தீர்ப்பு வழங்கி கொண்டு இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்டு எ சேவேஜ் ரேஸ், இந்த காட்டு மிராண்டி இனத்துக்கு இந்த மாதிரியான தீர்ப்பை வழங்கி கொண்டு பிச்சை போட்டு கொண்டு இருப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை. டோல்னா பிச்சை, மெட்டுனா கிவ்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க, தட் ஹோர்ஸ் அப்படின்னா தட்னா அந்த மக்கள், அவங்க வந்து செல்வத்தை குவிக்கிறாங்க, அண்டு ஸ்லீப் தூங்குறாங்க, அண்டு ஸ்பீட் அப்புறம் சாப்பிடவும் செய்கிறாங்க, அண்ட் நோ நாட் மீ இவங்களுக்கு வந்து என்னை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், நான் என்னுடைய பிரயாணத்திலிருந்து நான் ஓய்வாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. நான் இந்த மாதிரி எப்போவுமே பிரயாணப்பட்டே பழக்க போனேன், மிகப்பெரிய சாகசம் செஞ்சவன். சாகசத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த நான் இனிமேல் வந்து பிரயாணம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. இனிமேலும் இந்த நாட்டில் உட்கார்ந்து கொண்டு இப்படி இருக்க முடியாது. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ் அப்படிங்கிறார். இதனுடைய மீனிங் பாருங்க, ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு லீஸ் அப்படின்னா பயணம் என்ற பானத்தை கடைசி துளி வரை அருந்துவேன். இந்த பயணம்ங்கிறது ஒரு ட்ரிங்க், டிராவலிங் இஸ் எ ட்ரிங்க். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ட்ரிங்க் த ட்ராவல் ட்ரிங்க் அப் டு ஹிஸ் லைஃப் ஈவன் அட் த லாஸ்ட் ட்ராப் அப்படிங்கிறார். அதாவது இந்த கடைசி ட்ராப் வரைக்கும், இப்போ நம்ம தண்ணி குடிக்கும்போது தாகத்தில் கடைசி ட்ராப் வரைக்கும் விடாமல் குடிப்போம் இல்லையா? இதனால் என்ன காரணம்? நம்ம தாகம் அதிகமான தேர்ஸ்டி, அந்த தாகத்தில் இருக்கிற காரணத்தால் அந்த கடைசி சொட்டு வரைக்கும் நம்ம குடிச்சிடும். அதே மாதிரி இவருக்கு என்ன தாகம் இருக்குது? பயணம் அப்படிங்கிற தாகம் இருக்கிறதுனால அந்த பிரயாணத்தை கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த பிரயாணம்ங்கிற அந்த தண்ணீரை கடைசி சொட்டு வரைக்கும் நான் குடிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ தீராத தாகம் கொண்டிருக்கிறார் அந்த அட்வென்ச்சர்ஸ் பிரயாணத்தின் மேலே. அதனால தான் அப்படி சொல்கிறார். ஆல் டைம்ஸ் ஐ ஹாவ் என்ஜாய்டு, அதை நான் மிகவும் அனுபவித்துள்ளேன். அந்த பிரயாணம்ங்கிறத வந்து நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, அந்த பிரயாணத்தை பற்றி எனக்கு தெரியும், முழுக்க அதை நான் வந்து ரொம்பவே நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் என்னால் வீட்டில் சும்மா இருக்க முடியாது. கிரேட்லி ரொம்ப பெரிய, ஹேவ் சஃபர்டு கிரேட்லி, நான் மிக பெரிய இன்பத்தை, சஃபர்ட்னா இந்த இடத்துல வந்து சஃபர்னா துன்பம் கிடையாது, இந்த இடத்துல வந்து அவர் அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துல சஃபருங்கிறார். அவர் அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறார். கிரேட்லி ரொம்பவே நான் அனுபவிச்சிருக்கிறேன். போத் வித் தோஸ் அப்படின்னா இன்பம் துன்பம் இரண்டையுமே நான் சரி பாகமாக அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளில் இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி இரண்டையுமே சரிசமமாக நான் அனுபவித்திருக்கிறேன். தட் லவ்ட் மீ அண்ட் அலோன் ஆன் சோர் அண்ட் வேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய லைஃப்பை பற்றி சொல்கிறார். தட் லவ்ட் மீ, என்னை நேசித்தவருடன் என்னை நேசித்தவங்க கூட நான் இருந்திருக்கிறேன். ஆன் சோர்னா கடற்கரையில், அலோன் அப்படின்னா தனிமையில் கடற்கரையோட என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் என்னை நேசித்தார்களோ என்னுடைய நேசித்த நண்பர்களுடன் நான் வாழ்ந்திருக்கிறேன், தனிமையில் வாழ்ந்திருக்கிறேன். பிரயாண காலகட்டத்தில் நான் அவர்களுடன் மிகப்பெரிய சாகசம் செய்து கொண்டு இருந்திருக்கிறேன். அண்ட் வென் த்ரோ ஸ்கூடிங் ட்ரிப்ஸ் ரெய்னி ஹயாட்ஸ் வெக்ஸ்ட் த டிம் சி ஐ ஆம் பிகம் எ நேம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஹயாட்ஸ் நட்சத்திரத்தினால பொழிந்த மழையினால நதி ஓடி அந்த கடலையே திகைக்க வைத்தபடி தேடல் கொள்வேன் அப்படிங்கிறார். இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமான லைன். இந்த 3 லைனுக்கு வந்து நான் பொறுமையாக விளக்க சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தட் லவ்ட் மீ அண்ட் அலோன் ஆன் சோர் அண்ட் வேன் த்ரோ த ஸ்கூடிங் ட்ரிப்ட்ஸ் த ரெய்னி ஹயாட்ஸ். ஸ்கூடிங் மீன்ஸ் ஸ்கூடிங்னா மூவிங் ரேப்பிட்லி பிகாஸ் ஆஃப் த விண்டு, ரொம்ப வேகமாக வந்து காற்றால் அப்படியே அதை தாண்டி போகிறது, அதுக்கு பேர் தான் ஸ்கூடிங். ட்ரிஃப்ட் த ஹயாட்ஸ், இந்த இடத்துல ஹயாட்ஸ்னால் என்ன மீனிங்னு நம்ம பார்க்கணும். ஹயாட்ஸ் அப்படின்னா எ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த கன்ஸ்டலேஷன் டாரஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் ரெயின். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், அதாவது அது குரூப் ஆஃப் ஸ்டாருக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து ஹயாட்ஸ்னு சொல்கிறார். லைவ் டு த லெஸ் கவனிங்க. த ஸ்க்ரூடிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹயாட்ஸ் அப்படின்னா
ஹயாட்ஸுங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னா அல்லது சந்தோஷம் அடைஞ்சதுன்னா அந்த நட்சத்திரத்தோட பாதிப்புனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யும். அப்போ அந்த ஹயாட்ஸ் நட்சத்திரத்தினால மழை பெஞ்சு பொழிந்த மழையால் ஒரு நதி ஓடுதான். அந்த நதி எப்படி ஓடுது? பயங்கர வேகமாக ஓடி எதையை கடந்து போகுதான். அந்த ஹயாட்ஸ் நட்சத்திரத்தினால மழை பெஞ்சு ஓடக்கூடிய நதி எதை தாண்டி போகுதான்? கடலையே திகைச்சு வைக்கிற அளவுக்கு அந்த கடலையும் தாண்டி போயிட்டு இருக்குதான். அந்த மாதிரி ஒரு நதியாக நான் ஓடிக்கொண்டு இருக்க நான் ஆசைப்படுகிறேனே தவிர நான் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் ஆசைப்படவில்லை. அந்த கடலையே திகைத்த வைத்தது போல நான் தேடல் கொண்டவன். நான் சாதாரண தேடல் கொண்டவன் இல்லை. அந்த கடல் எப்படி ஆச்சரியப்பட்டு போகுதோ, அந்த நதி ஹயாட்ஸ் நட்சத்திரத்தினால மழை பெஞ்சு நதி ஓடி அது எப்படி கடலே ஆச்சரியப்பட்டுச்சோ அந்த மாதிரி அளவுக்கு நதி மாதிரி நான் ஓடிக்கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன். வெக்ஸ்ட் த டிம் சி. வெக்ஸ்ட்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகுது. டிம் சி அப்படின்னா சி வந்து டிம்மாக இருக்கும் இல்லையா, அதை டிம் சிங்கிறார். அந்த கடலையே ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த ஹயாட்ஸ் நதியானது ஓடி எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இல்லாமல் நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஐ ஆம் பிகம் எ நேம். அதனால் எனக்கு அந்த நேம் வந்தது. ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் ஹங்க்ரி ஹார்ட். நான் எப்பொழுதும் தேடல் கொண்டவன், ஓடி அலையும் இதயம் என பெயர் பெற்று உள்ளேன் அப்படிங்கிறார். ஐ ஆம் பிகம் எ நேம். எனக்கு அப்படி ஒரு காரணம் என்ன எனக்கு ஒரு பெயர் காரணம் வந்துருச்சு. எனக்கு என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி நான் எப்போவுமே இருக்கிறதுனால. ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் எ ஹங்க்ரி ஹார்ட். நான் எப்பொழுதும் இதயம் ஆடி ஓடி அலையும் இதயம் கொண்டவன் என்ற பெயர் இதனால்தான் நான் பெற்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நெக்ஸ்ட் பாருங்க, 4th ஸ்டான்ஸா. மச் ஹேவ் ஐ சீன் அண்ட் நோன். மச் ஹேவ்னா இந்த இடத்துல நான் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன், நான் நிறைய மனிதர்களை கண்டுள்ளேன். சிட்டிஸ் ஆஃப் மேன், அது எந்த மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ வரிசைப்படுத்துவார். சிட்டிஸ் ஆஃப் மேன். சிட்டிஸ் ஆஃப் மேன் அப்படின்னா சிட்டிஸ் ஆஃப் மேன்னா நகரவாசிகள், நகரத்தில் வசிக்கக்கூடிய பல்வேறு வகையான மனிதர்கள். அண்டு மேனர்ஸ், அவங்களுடைய உடை நடை பாவனைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். கிளைமேட்ஸ், பல்வேறு விதமான இடத்தில் ஏற்பட்ட சீதோஷண நிலை, அந்த பயங்கரமான டெரிபிள் வெதர், இதையெல்லாம் நான் கடந்திருக்கிறேன். அண்டு கவுன்சில்ஸ், அப்புறம் நகரத்தில் இருக்கக்கூடிய நகர குழுக்கள், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள், அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள். நான் பயங்கரமான அதாவது மிகப்பெரிய காட்டிலையும் தன்னந்தனியான காட்டிலையும் வாழ்ந்து சாகசம் செஞ்சுருக்கிறேன். அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நகரத்துலேயும் மக்கள் கூடயும் நான் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நான் கண்டு ரசித்தவன் அப்படிங்கிறார். அப்புறம் கவர்மெண்ட்ஸ், அப்புறம் பல வகையான அரசாட்சிகள், இதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்தவன். இப்படி இருந்தவனால ஒரு இடத்துல உட்கார முடியாது இல்லையா, அதுதான் அவர் சொல்கிறார். கவர்மெண்ட்ஸ், மை செல்ஃப் நாட் லீஸ்ட் பட் ஹானர்ட் ஆஃப் தம் ஆல். இதில் எதுவும் எனக்கு குறைவில்லாமல் எனக்கு கௌரவம் கொடுத்திருக்கிறார்கள் போன இடத்துல எல்லா இடத்துலையும். பட் ஹானர்ட் ஆஃப் தம் ஆல், நான் இவர்கள் போன எல்லா இடத்துலையும் இவர்களால் நான் கௌரவிக்கப்பட்டுள்ளேன், எனக்கு கௌரவம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ். என் சக வீரர்களோடு போர்க்களத்தில் வெற்றி மகிழ்ச்சியை நான் கொண்டாடி கூத்தடிச்சிருந்துருக்கிறேன். இப்படிலாம் வாழ்ந்தவன் தான் நான் அப்படிங்கிறார். அண்ட் ட்ரங்க் டிலைட்னு நான் குடிச்சிருக்கிறேன், டிலைட் கூத்தடிச்சிருக்கிறேன். ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ். பியர்ஸ்னா வீரர்கள், என்னுடைய வீரர்களுடன் நான் குடித்துவிட்டு சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறேன். மிகப்பெரிய சாகசம் செஞ்சுருக்கிறேன், மரணம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி சிட்டியில் இருக்கக்கூடிய லைஃப் கூட மக்கள்லையும் நான் வாழ்ந்திருக்கிறேன். பல அரசாட்சி முறையை கண்டிருக்கிறேன், பல விதமான போர் முறையை கொண்டிருக்கிறேன், பல்வேறு விதமான ஆட்சி முறைகளை கண்டிருக்கிறேன், மிகப்பெரிய சாகசத்தை செஞ்சுருக்கிறேன். இப்படியாக இருந்த நான் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் இனிமேல் இந்த மக்களுக்கு நான் நீதி வழங்கி கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். அது எல்லாமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். Fair on the ringing plains of windy Troy. அதாவது நல்லா பாருங்க, fair on the ringing plains of the windy Troy, அதாவது தூரத்தில் காற்று வீசக்கூடிய ட்ராய் நகரத்தின் இறைச்சலை போர்க்களத்தில் நான் கேட்டுள்ளேன். இவர் எதுக்கு சொல்ல வர்றாரு? ட்ராயில் வந்து ஹெலனை மீட்டு போகும்போது 17 வருஷம் அந்த வார் நடக்குது. அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்? ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ். அந்த 17 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக அந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போது
எல்லா நாள்லையும் ஒரே மாதிரியான கிளைமேட் இருக்காது இல்லைங்களா, அந்த கிளைமேட் தான் இங்கே சொல்கிறார். இந்த நரி ஊழையிடக்கூடிய ஊளை சத்தம் போன்ற அந்த காற்றுலாம் வீசியிருக்குது, படு பயங்கரமான கிளைமேட். அந்த கிளைமேட்லாம் நான் வாழ்ந்துருக்கிறேன். அதாவது ஃபேர் அப்படின்னா ரொம்ப தூரத்தில், த ரிங்கிங் பிளைன்ஸ் அப்படின்னா காற்று வீசும் ட்ராய் நகரத்தின் இறைச்சலை நான் போர்க்களத்தில் நான் கேட்டிருக்கிறேன். ட்ராய் நகரத்தில் வந்து வீசக்கூடிய காற்று நான் போர்க்களத்தில் இருந்துக்கிட்டு நான் கேட்டிருக்கிறேன். ஐ ஆம் எ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹவ் மேட். நானும் என் போர் வீரர்களும் போர் புரிந்தோம். ஐ ஆம் எ பார்ட் ஆஃப் ஆல் தோஸ் மீட் அப்படின்னது நான் சந்தித்த எல்லாவற்றிலும் பங்கு கொண்டுள்ளேன், அதான் அவருடைய மீனிங். ஐ ஆம் எ பார்ட், நான் பங்கு பெற்றிருக்கிறேன், ஆஃப் ஆல் எல்லா இடத்துலையும், தட் ஐ ஹவ் மேட் எல்லா இடத்துலையும் பங்கு கொண்டேன். நான் சந்தித்த எல்லா விஷயத்துலையும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்டில் வீரதீரம், சவால். சிட்டின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, மெரி மேக்கிங், கொண்டாட்டங்கள். ஆக மிகப்பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய போர்க்களத்துலேயும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய போர் வீரன், மிகப்பெரிய வாரியர். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறார். அப்புறம் பாரு சொல்கிறாருங்க, I am a part of all that I have met, yet all experiences and arts were through அப்படிங்கிறார். எட் இருந்தாலும் கூட, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா அனுபவமும், இஸ் அன் ஆர்ட்ஸ் வேர் த்ரோ. இஸ் அன் ஆர்ட்ஸ் வேர் த்ரோனா எல்லா அனுபவமும் இருந்தாலும் கூட கண்டறியாமல் இருக்கக்கூடிய எல்லையை போலவே எனக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறார். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சந்தோஷம் அடையலை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லையை கண்டறியாமல் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் எப்படி ஃபீல் பண்ணுவானோ, எல்லையை கண்டறியாமல் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேப்டன் எப்படி ஃபீல் பண்ணுவானோ அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து எல்லையாகவே இல்லை. நான் போய் அடையக்கூடிய எல்லை இன்னும் எவ்வளவோ தூரத்தில் இருக்குது. அந்த எல்லையை அடையாமல் நான் தத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய வீரனாகத்தான் நான் உணர்கிறேன். நல்லா நோட் பண்ணிங்க. ஏட் இருந்தாலும், ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா அனுபவம், அண்ட் ஆர்ட்ஸ் வேர் த்ரோ அப்படின்னா எல்லையை கண்டறியாமல் இருக்கக்கூடிய, அதாவது கண்டறியாமல் இருக்கக்கூடிய எல்லை போல தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எந்த மாதிரி எதுக்கு சமம் அப்படிங்கிறாரு, கண்டறியாமல் இருக்கக்கூடிய எல்லையை போலத்தான் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். Gleams that untraveled world whose margin fades. அது எப்படி பார்த்தீங்கன்னா, மங்கி பயணம் செய்யாமல் தனிமையில் இருக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். கிளீம்ஸ்னால் மங்கி போயிடுது, தட் அன்ட்ராவல்டு தனிமையில் உட்கார்ந்துருக்கேன். ட்ராவல்டுனா தனிமையில் உட்காந்துருக்கிறேன். வேர்ல்டு ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ்னால் அப்படியே மங்கி போயிருக்கிறது. ஆக மங்கி பிரயாணம் செய்யாமல் தனிமையில் நான் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இது எனக்கு சாத்தியமில்லாத வாழ்க்கை. நான் நிச்சயமாக நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு மிகப்பெரிய வாரியராக மாறணும், போர் வீரனாக இருக்கணும், நான் பிரயாணம் செய்யணும் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறார் இருக்குங்க, ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் வென் ஐ மூவ். எனக்கு எப்போதும் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஃபார் எவர் அண்ட் எவர்னா அது எப்பொழுதும் வென் ஐ மூவ், நான் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் பிரயாணம்ங்கிறது, ட்ராவலிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹவு டல் இட் இஸ் டு பாஸ் டு மேக் அன் எண்ட். முடிவில்லாமல் நின்று போகக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்குது நினச்சி பாருங்கள். நதி என்ன எப்படி இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நதி போல் ஓடிக்கிட்டே இருக்குது. நதி போல் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஆக்டிவ், இல்லைன்னா நம்மளை வந்து டெட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆக முடிவில்லாமல் நின்று போகக்கூடிய வாழ்க்கை எப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். டு ட்ரஸ்ட் அன்பர்ன்ஸ்ட் நாட் டு சைன் இன் யூஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடித்து இதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒளி இழந்து கிடக்கக்கூடிய ஒரு மெட்டல் மாதிரி நான் இருக்க விரும்பலை. டு ரெஸ்ட்னா துருப்பிடிச்சு போகிறது. அன்பர்னிஸ்டு ஒளி இல்லாமல், அன்பர்னிஸ்ட்னா ஒளி இல்லாமல் துருப்பிடிச்சு போய் இருக்கக்கூடிய மெட்டல் மாதிரி இருக்க நான் விரும்பலை. நாட் டு சைன் இன் யூஸ், ஒளி இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் நான் இருக்க நான் விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறார்.